தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 108 இடங்களை கைப்பற்றியிருக்கு. இந்த வெற்றிக்கு 2 விதமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க சினிமா ரசிகர்கள். விஜய் தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. மற்றவர்களோ தாவேகாவுக்கு எதன் அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரியலன்னு வைத்தெரிச்சல்ல ஒரு சில பிரபலங்கள் பொங்கி இடறாங்க. இந்த நிலையில தேர்தல் நேரத்துல திமுகவுக்காக வாக்கு சேகரித்த நடிகர் சத்யராஜ் அவர்கள் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருப்பதாவது, திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் தான் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்று விஜய் அவர்கள் தெரிவிச்சாரு. அந்த தலைவர்கள் வழி நின்று சிறப்பான சமூக நீதி ஆட்சியை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு சகோதரர் திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிச்சிருக்கு. ஆனால் தோல்வியை கண்டு துவண்டுவிடும் ஆள் அவர் கிடையாது. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்ல கம்பேக் கொடுப்பார் அப்படின்றது போல அவர் பேசியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னது மட்டுமல்லாமல் திமுக மீண்டுமே பதிலடி கொடுக்கும் அப்படின்றத நேரடியாகவே தெரிவிச்சிட்டு இருந்தாரு. சோ இவரை அடுத்து பாத்தீங்கன்னா பல பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்க வேளையில தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா ஷாஷா அவர்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா. லண்டன்ல மேல் படிப்பு படித்துக் கொண்டிருந்த திவ்யா அவர்கள் தற்போது சென்னை திரும்ப இருக்காங்களா. திரும்பியது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்த நிலையில தற்போது இந்த தகவல் அனைத்திற்குமே பதிலடியா கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.